எஸ், ஒரு வழியாக போர் நின்றுச்சுங்க. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான். இந்த போர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிக்கு பெரிய சவாலாக மாறி இருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 பேருக்கான போர் டார்கெட் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருந்தாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 வார சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுல யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் நான் தான் இந்த போரை நிப்பாட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்துல சிக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் எங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸுமே நாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், இனி நாங்க ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அட் லாஸ்ட் இந்த யுத்த முடிவு என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இதுல யார் வின் பண்ணாங்க, யார் தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாடுகளுமே நாங்க தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஈரான் முழுக்க விக்டரி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும் என்கிற அறிவிப்பும் சில வீடியோ போட்டோஸ் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிந்தது. ஆனா அதே நேரத்தில் அமெரிக்காவும் இந்த விக்டரி முழுக்க முழுக்க எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு நாடான இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு, பட் எல்லா யுத்தமும் முடியல, லெபனன் யுத்தம் முடியவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் ஹிஸ்புல்லா திரும்ப இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலும், அதே நேரத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலும், லெபனனுக்குள்ளான தாக்குதலும் அப்படிங்கிறது நிறுத்தவே இல்லை. ஏன் ஹிஸ்புல்லாவை இன்னும் இஸ்ரேல் அடிக்கிறத நிப்பாட்டல அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ ஈரான் வச்சு இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு ஏற்படும் இழப்புகள் ரொம்ப அதிகம். ஹிஸ்புல்லா, ஹூத்தி அப்படிலாம் சொல்லும்போது அங்கேருந்து குட்டி குட்டி ராக்கெட்டாக ஏவி விடுறாங்க பார்த்தீங்களா. இந்த ராக்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதற்கு கண்டிப்பாக இஸ்ரேல் என்ன செய்யணும், ஏகப்பட்ட தொகையை செலவழிக்கணும். அது இல்லாமல் இது ஒரு டைரக்ட் யுத்தம் இல்லாமல் மறைமுக யுத்தமாகவே ஒரு நார்மலாக ஒரு கொரில்லா யுத்தம் மாதிரியே ஹிஸ்புல்லா அவங்களுடைய யுத்தத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஹைட் அவுட்லேருந்து திடீர்னு ராக்கெட் மட்டும் வரும். அப்போ ராக்கெட் சைரன் அப்படிங்கிறது இஸ்ரேல் முழுக்க ஒழிக்கும். அந்த நேரம் அவங்க எல்லாமே போவாங்க, பாதுகாப்பாக போய் ஷெல்டருக்கு போவாங்க. அதுக்கு நடுவில் இஸ்ரேலுடைய இன்டர்செப்டார் அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படும், அயன்டோம் அப்படிங்கிறத ஆக்டிவேட் செஞ்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே இஸ்ரேலுக்கு பெரிய செலவோடி மட்டும் இல்லாமல் ஈரானை எப்பெல்லாம் அடிக்கிறாங்களோ அந்த டைம்லாம் ஈரானுக்கு பேக்கப்பாக ஹிஸ்புல்லாவும் யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஸோ இதை சரியான ஒரு தருணமாக வச்சு இஸ்ரேல் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஹிஸ்புல்லாவை அடிக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல். ஆனால் இந்த இடத்துல யுத்தம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஈரான் விஷயத்தில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அடுத்ததாக ஒரு கேள்வி மட்டும்தான். இல்லை விக்கி, இதை சொன்னது செஞ்சது எல்லாமே பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் மற்றும் முனீர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்காவுக்கு தோல்வி அப்படிங்கிறதோ இல்லை இந்த இடத்துல சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதோ வெளியில் சொல்கிறதுக்கு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஏன்னா வாண்டடாக ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை தொடங்கியிருந்தாலும் கடைசி வரையிலும் அவரால் அவர் நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சிட்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு குட்டி நாடை கூப்பிட்டு டேய் நீ தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லி முடிச்சு விட்டுரு, நான் ஓகே சொல்லிடுறேன், உன்னால தான் நான் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா மட்டும் போதும். இந்த டாஸ்க்கை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஷெபாஸ் ஷெரீஃப்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுக்கும் வெள்ளை மாளிகையிலேருந்து மெசேஜ் அப்படிங்கிறது வரும் போல, அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய வேலை. அந்த நேரத்தில் இந்த டிராஃப்ட் மெசேஜ் டு பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை பாகிஸ்தானுடைய ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து பகிரப்படுவதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறதுலாம் வெளியாகுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் வெள்ளை மாளிகை கொடுக்கக்கூடிய மெசேஜை கரெக்டாக டெலிவரி பண்ணக்கூடிய வெறும் ஒரு டெலிவரி பாயாக மட்டும் பாகிஸ்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயத்தில் உறுதியாகுது. சரி, இந்த யுத்தம் இன்னும் பெருசாக போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈரான் இந்த 3 நாடுகளுமே ஒவ்வொரு திசையிலேருந்து சண்டை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அடிக்கக்கூடிய இதே நேரத்தில் பாகிஸ்தான் மேலே இஸ்ரேலினுடைய பார்வையும் மாறி இருக்கும். பாகிஸ்தான்ட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஈரான்ட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அரபுலக நாடுகளுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் பாகிஸ்தான் மேலேயும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு மீடியேட்டரா வேற இருக்காங்களா, அப்போ ஈரான் யுத்தத்தை முடித்து விட்டது பாகிஸ்தான் தான், ஸோ பாகிஸ்தானை நாம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்பவே அவங்களுடைய ஒரு செக்லிஸ்ட்ல ஒரு டிக் மார்க்கை போட்டு வச்சிருப்பாங்க. சரி, இந்த யுத்தத்தில் உண்மையிலேயே அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, நம்ம உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஜிம் சேஞ்ச். அமெரிக்கா நினைச்ச மாதிரியான ஒரு ரெஜிம் சேஞ்ச் நடந்துச்சா? இல்லவே இல்லை. ரெஜிம் சேஞ்ச் நடக்கலை. அங்கே இருக்கக்கூடிய கைமனி அவர்களுடைய ஆட்சியோ அதன் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையோ மொத்தமாக இவங்க எராடிகேட் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஈரான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்ததா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது தான். இந்தியிலிருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அடுத்த 2 வாரத்துக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய ஸ்டாக் பீல்ஸை ரீலோட் பண்ணுறதுக்கும் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2 வார கேப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரிமைன் ஓப்பன்.
ஆனால் யாருடைய கண்ட்ரோலில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். ஒருவேளை இந்த போரில் அமெரிக்கா ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கணும். கார்கைலேருந்து அடித்தாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய கண்ட்ரோலில் ஈரானுடைய புது ரிஜிம்னுடைய அந்த பிரசிடென்ட் தான் இதை வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இது எதுவுமே நடக்கலை. அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ஈரான் கண்ட்ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் மாறி இருக்கு. அதாவது ஈரான் நினச்சாங்கன்னா மூடுவாங்க, ஈரான் நினச்சா திறப்பாங்க. இப்போ $2 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு ஷிப்புக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு தான். ஒருவேளை அது மட்டும் சாத்தியமானது என்றால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான லாபம் மட்டுமே யாருக்கு கிடைக்கும்? ஈரானுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம அப்படி விட்டுலாம். அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறதும் அங்கே திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் கண்ட்ரோல் ஈரான் இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் ஈரான் தான் வெற்றி அடைந்தார்கள். அடுத்ததா நியூக்ளியர் இனிஷியலைசேஷன் இல்லாட்டி அவங்களுடைய ஃபெசிலிட்டி அடிச்சிட்டாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அங்க இருந்த என்ரிச்ட் யுரேனியத்துக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்டா அவங்க எடுக்கல. அமெரிக்கா கடைசி வரையும் என்ரிச்ட் யுரேனியத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி எடுக்கவே இல்லை. ஸோ அங்கே மறுபடியும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோ இல்லாட்டி நியூக்ளியருக்கான ரிசர்ச் நடக்காது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர், நியூக்ளியர் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேச்சே நடத்தலை. ஸோ அணு ஆயுதத்தை மறுபடியும் அவங்க உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ரிச்ட் யுரேனியம் அப்படிங்கிறது ஈரான்ட்ட தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் அமெரிக்கா அவங்க நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை. அடுத்ததான் மிலிட்ரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான். அடுத்த 20 வருஷத்துக்கு ஈரானை எங்களுக்கு எதிராக நாங்கள் போராடவே விட மாட்டோம், அவங்களுடைய மிலிட்ரி, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ரேடார் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எல்லாமே முடிஞ்சான்னு கேட்டால் முடியவே இல்லை. மிலிட்ரி ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு ஈரானில் மிலிட்ரி. ஆனால் மொத்தமாக அவங்க இல்லை, இனிமேல் மிலிட்ரி எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு மாற்றிட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. அடுத்ததாக இருக்கக்கூடியது லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் ஈரான்கிட்ட இருக்குது. ஈரான் அவங்க காண்பித்து கொடுத்து விட்டார்கள், 4000 கிலோமீட்டர்னால என்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துலையும் ஈரானுடைய ஒட்டுமொத்தமான அந்த லாப கணக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஒன், இந்த சீஸ்ஃபயருக்கு யார் ரொம்ப அக்ரெசிவாக உழைத்தார்கள் அப்படிங்கிறது தான். ரொம்ப அக்ரெசிவாக உழைத்தது அப்படின்னு கேட்டால் அது வேற யாருமே கிடையாது, அமெரிக்கா தான். என்னானாலும் சரி சீஸ்ஃபயர், இவன் 48 மணி நேரம் கெடு, 1 வாரம் கெடு, 5 நாள் கெடு, 8 நாள் கெடு, அடுத்தா டியூஸ்டே வர கெடு, அடுத்தா 8 மணி வரை கெடு, இப்படின்னு சொல்லி பல கெடுக்களை, அதாவது அவங்க வந்து டைம் லைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிருங்க, அக்செப்ட் பண்ணிருங்க. ஆனா இதே மாதிரியான கெடுவை நம்ம ஈரான் கொடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஈரான் ரொம்ப மெதுவா இந்த இதம் எவ்வளவு நாள் போனாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு இது பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இழந்து வருகிறார்கள். பல நாடுகளுக்கு இடையே பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறதும் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. இங்க ஈரானுடைய நட்பு நாடுகள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சீனாவோ ரஷ்யாவோ வடகொரியாவோ இந்த யுத்தத்தால ஒரு துரும்பளவுக்கு கூட பாதிக்கப்படவில்லை. அதாவது எல்லா நாடுகளுக்கும் இருந்த பொருளாதார சிக்கல்லாம் இருந்துச்சு. இப்போ சீனாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆயில் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த அளவுக்கான பாதிப்புகள் எல்லா நாடுகளுக்கும் இருந்துச்சு. அதை தவிர இந்த போரால ஈரானுடைய நட்பு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சான்னு கேட்டா என்னங்க, நேட்டோ இப்போ விட்டா அடிச்சு 2 பேரும் தனித்தனியா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேட்டோவினுடைய சில நாடுகளும் வேறு சில நாடுகளும் அவங்களுடைய கொள்கையை மாத்தி பேசிக்கிட்டாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ ஒரு பேப்பர் டைகர், அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சரி கிடையாது, நாங்க நேட்டோ விட்டு வெளியில வந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ இதுவே அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவு தான். அடுத்ததா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், அவங்க 2 பேருக்குமே வார் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ அங்கேயும் 2 பேருமே தனித்தனியாக தான் நிற்கிறாங்களே தவிர ஒரே புள்ளியில நிக்கல. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த யுத்தம் நின்னது என்னமோ ரொம்ப சூப்பரான விஷயம். கண்டிப்பா இது தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். சரி, அடுத்ததா எல்லா நாடுகளும் சரியாகி வர்றதுக்கு டைம் எடுக்குமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஃபேஸ்ல நம்ம போயிட்டு இருந்தோம்னா ஒரு வருஷத்துல இதெல்லாமே சரி பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கத்தார் எனர்ஜியா இருக்கட்டும், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான சில நிறுவனங்களா இருக்கட்டும், ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அது வந்து டீசாலினேஷன் பிளான்டா இருக்கட்டும், அங்கே உருவாக்குன பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களை ரீபில்டு பண்றதுக்கான காசை இப்போ அடுத்த நாடுகள்ட்ட இருந்து கேட்பாங்க. அதுக்கு இனி ஐநா சபை உட்பட பல நாடுகள் அமைப்புகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் ஒவ்வொரு அரபுலக நாடுகளும் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், அதை சரி பண்றதுக்கான செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே 6 மாதங்கள்ல இருந்து ஒரு வருஷம் வரை இதுக்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது தெரியும். சரி, 2 வாரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இதுல இருக்காரு, எப்போ வேணாலும் அவருடைய அந்த மனசு மாறலாம்,
அவருடைய வாக்குகள் மாறலாம், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் அடுத்ததாக இந்த போர் நிற்குமா இல்லை எகைன் தொடருமா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வரையிலும் இந்த போரில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, லெபனனுக்கு சீஸ்ஃபயர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் யாருக்கு லாபமாக போய் முடிஞ்சிருக்கு, யாருக்கு நஷ்டமாக போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவு இதுக்கான அடுத்தடுத்த இம்பாக்ட் ஏதாவது இருந்துச்சா என்ன அப்படிங்கிறதுலாம் தமிழ் பொக்ஷத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.